சமீபத்தில் விஜய் மகளிர் தின விழாவில் பேசிய பேச்சு சர்ச்சையாகிய சூழலில் அதில் அவர் அந்த விவாகரத்து பற்றி மறைமுகமாக பேசியிருந்தார். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், அது வர்த்தே இல்லை என்றும் அவர் தொண்டர்களிடம் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் இது தொடர்பாக தவேக சேர்ந்த உறுப்பினர் ரஞ்சனா நாச்சியார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்கு அவர் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். இப்ப கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு விஜய் குறித்து விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறீங்க, பல கேள்விகளையும் முன் வச்சிருக்கிறீங்க. இதற்கு என்ன காரணம்? முதல்ல அனைவருக்கும், அனைத்து மகளிருக்கும் என்னோட மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் மகளிர் தின கொண்டாட்டம் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கருத்து சொல்லியோ எதுக்கும் பதில் சொல்லியோ எங்கள் தலைவரை பார்த்ததில்லை. ஆனா முதல் முறையாக ஒரு பிரச்சனைக்காக ஓகே இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு, இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மக்கள் பிரச்சனையை பார்ப்போம், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு வார்த்தையோட நின்றிருந்தா அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு நைட் எல்லாம் தூக்கம் வரல. அந்த வார்த்தை இது ஒர்த்தே இல்லை அப்படின்னு அவர் சொன்னது. ஒவ்வொருத்தரோட திருமண வாழ்க்கையிலையும் ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து 25 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து தனது வாழ்க்கையை ஒர்த்தே இல்லைன்னு ஒருவர் சொல்லும் போது அப்ப அந்த பெண்ணின் வாழ்க்கைக்கும் அந்த பெண்ணின் மனதுக்கும் ஒருவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அப்படின்றத ஒரு பெண்ணா எனக்கு உணர முடிஞ்சது. அதே போல கட்சி நிர்வாகிகளாகட்டும், கட்சி நிர்வாகிகளுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்திலையும் தன்னோட குரல்ல போய் சொல்றதுக்கோ சந்திச்சு முறையிடுறதுக்கோ ரீசெண்டா பார்த்திருப்பீங்க. நிறைய ஒரு பெண் நிர்வாகி எல்லாம் போயிட்டு கார்லயே மறிச்சு எல்லாம் போய் நின்று பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்ததுதான் அந்த விஷயங்கள்லாம். ஸோ அப்படியான சூழ்நிலைகள்ல கூட அவர் இறங்கி வரல. ஸோ பெண்ணுக்கு என்ன சூழல், என்ன பிரச்சனை அப்படின்றத காது கொடுத்து கேட்கல. அப்ப பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இறங்கி வரணும் தலைவர் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. என்னை போல் இருக்க நிறைய மகளிருக்கும் மக்களுக்கும் அதுதான் எதிர்பார்ப்பு. அப்படிங்கும்போது அதுல எனக்கு சில ஏமாற்றங்கள் உண்டு. அந்த ஏமாற்றத்தை தான் எங்கள் தலைவர் எங்கள் பெண்களுக்காக இறங்கி வரலையே அப்படின்ற ஏமாற்றமே எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்த பொழுது, தன் தாலி கட்டி குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளுக்கு தகப்பனான இவர் அந்த மனைவிக்காகவே இறங்கி வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றமா எனக்கு இருந்தது. இப்போ தவேக தலைவர் விஜயோட கருத்துகள்ல எந்தெந்த இடங்கள்ல நீங்க முரண்படுறீங்க? இது முதல் கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப சில மாதங்களுக்கு முன்புதான் நீங்க பிஜேபியில இருந்து அந்த கட்சியில இருந்து தவேக கட்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. இப்போ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு இணையறாங்க போறாங்க அப்படின்னும் பொழுது பல எதிர்பார்ப்புகள் இருக்கும், அந்த கட்சியை பற்றிய ஒரு பிம்பம் இருக்கும். இப்பொழுதும் தவேக கட்சி பற்றிய உங்களுடைய இமேஜ் என்னவாக இருக்கு? இல்ல, நான் முதல்ல இந்த கட்சியில சேர்ந்த முதல் நாள் ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி, தவேகாவோட ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு தான் நான் இணையறேன். அந்த அனிவர்சரி ஃபங்க்ஷன்லயே இன்னைக்கு விஜய் பார்த்து சந்திக்கிறீங்க, இந்த மேடையில நீங்க இணையறீங்க, இவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் முதல் வரிசையில உட்கார்ந்துருக்காரு. 2ஆம் வரிசையில உட்கார்ந்து லிஸ்ட்ல என் பேர் காட்டி இவ்வளவும் நடந்தது. ஆனா அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது எல்லாரும் தமிழ் தாய் வாழ்த்து வாசிச்சாங்க. அந்த இப்படி ஒரு ப்ரோக்ராமே அன்னைக்கு நடக்கல. ஸோ அன்னைக்கு நான் இது ஏன் இவ்வளவு தூரம் என்னை கூட்டிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்து எல்லாம் இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு அன்னைக்கு ஏன் இந்த நிகழ்ச்சியை நடத்தல அப்படின் போது தூக்க கலக்கத்துல மறந்துட்டேன்னு சொன்னாங்க. ஸோ தூக்க கலக்கத்துல ஒரு பெண்ணோட ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல குறைஞ்சிரும். அந்த இடத்துல என்னோட தன்மானத்தோட விளையாடுறீங்களா, இவ்வளவு கேள்விகளும் இருந்தது. பட் ஸ்டில் புதிய கட்சி, ஓகே அவங்களுக்கு டைம் வேணும், நைட்டெல்லாம் ஒரு ப்ரோக்ராம்காக வேலை பார்த்துருக்கீங்க, தூக்க கலக்கத்துல மறந்துட்டேன்ற ஒரு பதில அன்னைக்கு ஏத்துக்கிட்டு நானும் சைலண்டா தான் டிராவல் ஆயிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் இப்படி சைலண்டா ஒரு விஷயத்துல ஒரு கட்சியில டிராவல் பண்ற பர்சன் கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் நடந்தது, எவ்வளவோ போராடக்கூடிய விஷயங்கள் நடந்தது. எல்லாத்துக்கும் மௌனம் மட்டுமே காத்துக்கிட்டு வர்றேன். ஏன்னா மௌனம் காக்கப்பட்டு இருந்தேன். ஓகே புதிய கட்சி, டைம் வேணும், இன்னும் அடுத்த விஷயத்துல சரி பண்ணிடலாம்னு கரூர் சம்பவம் ஆகட்டும்,
பட் ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு வாய்ஸ் அவுட் ஃபார் டிவிகே. டிவிகேக்காக இது வரைக்கும் யாரும் வந்து பேச முன்வராத அந்த டைம்ல, இன்னைக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க பேசுறாங்க, யாருமே இல்லாத டைம்ல கூட நான் ஒருத்தர் தான். ஈவன் கரூர் இஷ்யூ அப்ப கூட யாருமே வெளியே வந்து பேசாத தருணத்திலையும் நான் தான் டெல்லி நேஷனல் மீடியா வரைக்கும் போய் இந்த இஷ்யூக்காக டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்தேன். பட் ஸ்டில் ஒரு விஷயத்த நம்ம ஒரு ட்ரெண்ட் செட் பண்றோம்னா ஒரு தலைவர் வந்து ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டிங்கா இருந்துட கூடாதுன்றது என்னோட வருத்தம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.